கோவை மெயில் நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் டாக்டர் வி ராமமூர்த்தி. பிஎஸ்ஜி பல்துறை சிறப்பு சிகிச்சை மருத்துவமனையில் புனர்வாழ்வு மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவராக பணியாற்றி வருகின்றேன். பிஎஸ்ஜி நிறுவனங்கள் அனைத்துமே வளரக்கூடிய நிறுவனங்கள். ஆங்கிலத்தில் டைனமிக் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவோம். அதாவது எப்போதுமே அடுத்து என்ன என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடுத்தடுத்து வளரக்கூடிய நிறுவனங்கள். அந்த வகையில் நாங்கள் யோசிக்கும் பொழுது புனர்வாழ்வு மருத்துவத்துறையில் அடுத்து என்ன திட்டத்தை அறிமுகப்படுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மார்ச் 8ஆம் நாள் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட இருந்தது. அந்த சூழ்நிலையில் அன்று 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் நாள் பிஎஸ்ஜி பல்துறை சிறப்பு சிகிச்சை மருத்துவமனையில் புனர்வாழ்வு மருத்துவத்துறையில் சுகன்யா பெண்களுக்கான புனர்வாழ்வு மருத்துவ மையத்தை திறந்து வைப்போம். சுகன்யா என்பவர் யார் என்றால் ஸ்ரவன் என்ற மருத்துவ ரிஷியினுடைய மனைவி. அவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த பெண்கள் புனர்வாழ்வு சிறப்பு சிகிச்சை மையத்திற்கு சுகன்யா என்ற பெயரை சூட்டியிருக்கின்றோம். இந்த மையத்தில் என்ன செய்ய போகிறோம் என்றால், கர்ப்ப காலத்தில் பிரசவத்திற்கு முன்னும் பிரசவ நேரத்திலும் பிரசவத்திற்கு பின்னும் பெண்களுக்கு தேவைக்கூடிய பயிற்சிகளை பற்றி சொல்லிக் கொடுக்க போகின்றோம். இதை தவிர கர்ப்பப்பை நோய் சம்பந்தப்பட்ட, உதாரணமாக நீர்க்கட்டி என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் ஃபைப்ராய்டு என்று சொல்லுவோம், அதுபோன்ற கர்ப்பப்பை நோய் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளுக்கு பின் என்னென்ன பயிற்சிகள் தேவை, இதையும் கற்றுத்தரப்போகின்றோம். மிக முக்கியமாக பல பெண்களுக்கு பிரசவத்திற்கு பின் சிறுநீர் கசிவு ஏற்படும். இருமினால் தும்மினால் சிறுநீர் கசிவு ஏற்படும். இதை சரி பண்ணுவதற்காக என்னென்ன பயிற்சிகள், என்னென்ன கருவிகள் வைத்திருக்கின்றோம் என்பதெல்லாம் இப்போது இந்த துறையில் சிறப்பாக படித்து வந்துள்ள திருமதி சுமதி அவர்கள் இப்போது விவரமாக உங்களிடம் சொல்லுவார்கள். வணக்கம், நான் சுமதி முரளிதரன். பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல பிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல சீனியர் பிசியோதெரபிஸ்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ எதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல பிஎம்ஆர்ல இருந்து நம்ம சுகன்யான்னு சொல்லிட்டு ஒரு புது ரீஹாப் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சுகன்யா விமென்ஸ் ரீஹாப் 360 டிகிரி அப்படிங்கிற சென்டர்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு, அதுல என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். ஸோ சுகன்யா ரீஹாப் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் விமென்ஸ் ரிலேட்டடான கண்டிஷன்ஸ், விமென்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 360 டிகிரி லெவல்ல நம்ம கவர் பண்றதுக்காக தான் இந்த சுகன்யா ரீஹாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, விமென்ஸ்க்கு நார்மலா பாத்தீங்கன்னா ஃப்ரம் மென்ஸ்ட்ரல், அதாவது ஒரு கேர்ள் பியூபர்ட்டி ஸ்டார்ட் பண்றதுல இருந்து அந்த பியூபர்ட்டி மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரி இஷ்யூஸ் கொண்டு போகணும், என்ன பண்ணணும், அதுக்கான ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காகவும் அதுக்கான தீர்வை நாங்கள் கொடுக்கறதுக்காக தான் இந்த சுகன்யா விமென்ஸ் ரீஹாப் 360 டிகிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்ஸ் டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ண வரீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட என்டி ஸ்கேன், ஸோ அந்த 3rd மந்த் பண்ணக்கூடிய 8 to 9 வீக்ஸ்ல பண்ணக்கூடிய ஸ்கேனை முடிச்சதுக்கு அப்புறமா உங்க பேபி நல்லா இருக்கு எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அப்ப இருந்தே நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் வாமிட்டிங்ல இருந்து, ஈவன் வாமிட்டிங் ரொம்ப வாமிட் எடுத்தா கூட நம்ம அட்மிஷன் பண்ற மாதிரி. ஸோ அந்த வாமிட்டிங்ல இருந்து ஒன்ஸ் டெலிவரி ஆகிற வரைக்கும் நம்மளோட எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் நிறைய நாங்கள் வெல் ட்ரைன்டு பிசியோதெரபிஸ்ட் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைசஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்டையும் நம்ம இண்டிவிஜுவலாக, ஸோ ஒருத்தரையும் தனித்தனியாக அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னொன்று இப்போ ஆன்டிநேட்டல் எக்ஸசைஸ் போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3rd ட்ரைமஸ்டரில் பேபி திரும்பி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீச் ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு, அந்த ப்ரீச்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு நார்மல் டெலிவரி ஆகணும்னா பேபியோட தலை அம்மா மதரோட பெல்விஸ்ல இருக்கணும். ஸோ அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும். பட் இதுவே பேபியோட பட்டக் மதரோட பட்டக் ரீஜன்ல இருந்துச்சு, அதாவது பெல்விஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் டெலிவரி ஆகுது. அது கோ ஃபார் சிசேரியன் தான். ஸோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க மட்டும்தான் நம்ம எஸ்பெஷலி இங்க நாங்க வெல் ட்ரைன்டா இருப்போம் ஃபார் ப்ரீச் ரீபொசிஷனிங் சொல்லிட்டு இந்த ஸ்பின்னிங் பேபி மதர்ஸ்க்கு. ஸோ அதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு. அதை ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கறதுனால அந்த பேபி பொசிஷன் டேர்ன் ஆகி அவங்க நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி இது ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ஆல்ரெடி ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ ப்ரீச்சிங்கிறது ஒரு இது. ஸோ இதெல்லாம் முடிச்சு டெலிவரிக்கு லேபரில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் நான் பண்ணிட்டேன்னா லேபருக்கு அங்கே வந்தால் நீங்கள் இருக்க மாட்டீங்களா, இல்லை அங்கேயும் ஃபிசியோதெரபிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ இன் லேபர் வார்டு இட் சீம்ஸ் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர்லேயே லேபர் பெயினை சப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு
டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிரான்ஸ்கியூட்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன், ஒரு பேட்டரி லைக் மெஷின் யூஸ் பண்ணி, ஸோ அது வந்து நான் ஹார்ம்ஃபுல் டு பேபி அண்ட் மதர். ஸோ அந்த மெஷினை வச்சு நம்ம வந்து லேபர் பெயினை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்னா பால் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு சிஸ் பால், அதுக்கப்புறம் வந்து பீனட் பால், அப்புறம் பிலேட்டஸ் பால்னு சொல்லி குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மதருக்கு வந்து ஒரு மைண்ட் டைவர்ஷன், அதோட சேர்த்து பேபி வந்து டிசென்ட் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்னென்னா ஒரு எக்ஸசைஸ், நாட் எக்ஸசைஸ், அதுலேயே எக்ஸசைஸில் வந்து நிறைய வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் இருக்குது, தராபேண்ட் எக்ஸசைஸ் இருக்குது, பால் எக்ஸசைஸ் இருக்குது, வெயிட் ரிடக்ஷன் எக்ஸசைஸ், ஏரோபிக் அண்ட் அனரோபிக்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்ஸ் நம்ம ஒரு கன்சல்டேஷன் வந்தால் அதை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸை கொடுக்க முடியும்னு நம்ம பிளான் பண்ணி ஸோ எக்ஸசைசஸ் வந்து தர முடியும். ஸோ இந்த மாதிரி விமென்ஸ் ரீகாப்ல இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இப்போ வந்து யங் ஏஜ் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஈட்டிங் டிஸார்டர் சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இதனால என்ன ஆகும்னா ஒன்று வெயிட் வந்து ரொம்ப கம்மியாயிடுவாங்க, இல்லை வெயிட் அதிகமாகிடுவாங்க. ஸோ இதை எல்லாமே குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸும் அந்த எக்ஸசைஸை சொல்லி கொடுக்கறதுக்கு சுகன்யா விமென்ஸ் ரீகாப் 360 டிகிரிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு இதாக இருக்கும்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ இதை அதர் தென் இங்கே வரப்போ நம்ம வந்து அடுத்தடுத்த பேஷண்ட்ஸ் பார்க்குறப்போ நம்மளால வந்து என்ன ட்ரீட்மெண்ட் யாருக்கு என்ன கொடுக்கணும்னுங்கிறத டிசைட் பண்ண முடியும். தேங்க்யூ.